ஹே பியூட்டிஸ் வெல்கம் டு கண்மணி vlogs. நீங்கள் இப்போ நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னோட வளகாப்பு சீர்வரிசை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், எங்கள் வந்து வீட்டில் பேக் பண்ணிட்டாங்க, எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டாங்க, அந்த தாம்பூலத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வந்து போட்டிருந்தோம். பிஸ்கெட்டோட பாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கவே எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டாங்க. அந்த பாக்ஸ்லேயே எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா 3 பிஸ்கெட் பாக்ஸ் இருந்துச்சு. 3 பிஸ்கெட் பாக்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க பேக் பண்ணி செலோ டேப் போட்டுட்டாங்க. ஒரு யூனிட் மட்டும் தான் செலோ டேப் வந்து ஒட்டாமல் இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு செலோ டேப் போட்டுட்டாங்கன்னே தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்டா வந்துட்டு வாஷ் பண்ணணுமே, எதை வாஷ் பண்ணுறது, எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு அதை அன்பேக்கேன் பண்ணுறேன். நான் அதை அப்படியே செலோ டேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தி வச்சு அப்படியே கீறிட்டேன். அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும் போது தான் எனக்கே ஒரு மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்குது, எதை வாஷ் பண்ணணும், எதை வாஷ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 7th மந்த் முடிஞ்சு 8th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணலாமா, இல்லை இந்த வீக் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை 9th மந்த் ஸ்டார்ட் ஆன அப்புறமா வாஷ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே ஆஸ் அ நியூ மாமா எனக்குமே வந்து மைண்டில் வந்து ஓடிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், எதுக்கு இந்த பேபி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வந்துட்டு டெலிவரி வந்து நான் சென்னையில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறமா சென்னை கிளம்புறதா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்துமே வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து போட்டிருப்பேன், KPM to சென்னை அப்படின்னு சொல்லிட்டு vlog வந்து போட்டிருப்பேன். அந்த vlog நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்னா லிங்க் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்துட்டு என்னோடய கசினுக்கு வந்து டெலிவரி ஆகிருந்துச்சு. ஸோ அவகிட்ட வந்து நான் வந்து கேட்டிருந்தேன், என்னெல்லாம் வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், அண்ட் எனக்கு வந்துட்டு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி அவட்டையும் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய சாட்சி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையுமே வந்து ஐடியா கேட்டிருந்தேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 9th மந்தில் தான் நீ வந்து வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய கசின் வந்து சொல்லியிருந்தா, உன்னோட பேஸ்கெட் ஃபுல்லி கவர்டு, ஸோ அதனால் நீ இப்போவே வந்து வாஷ் பண்ணிடு. பிகாஸ் நீ வந்து சென்னைக்கு போயிட்டதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நீ வந்துட்டு உன்னோட ரொட்டீன் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போவே வந்து நீ வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதே வாஷ் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவசரம் கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே இப்போவே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். எது நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அவகிட்ட கேட்டுட்டு எதை வாஷ் பண்ணணும், எதை வாஷ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து காமிக்கிறேன்ல, இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 3 months யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. இந்த ஃபங்க்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா நான் 1 வீக்காகவே வந்து வீடியோ எதுவுமே போடல. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறமா வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், இறால் தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் டே இன் மை லைஃப் வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், லிங்க் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பறவை சட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு முஹம்மது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பறவை சட்டை, இதெல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற பறவை சட்டைனா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, வாஷ் பண்ணி அயன் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணேன். ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது பார்த்திங்கன்னா அப்படியே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். அது போக எல்லா கிளாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் இது பார்த்திங்கன்னா லங்கோட்ஸுமே வந்துட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேபிக்கு நம்ம வந்துட்டு டைப்பருக்கு பதிலாக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ஷாக இருக்கக்கூடாது, பிள்ளைக்கு வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் சொல்லி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஸ் அ நியூ மாமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நானுமே ஆஸ் அ நியூ மாமா எனக்குமே ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஏதாவது இந்த வீடியோவில் வந்து மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்களுமே அதை வந்து கிளியரிஃபை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுலேயுமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி நான் எல்லா கிளாத்துமே வந்து எடுத்துட்டேன். பேபி கிளாத்து, பேபி சாக்ஸு, பேபி க்ளவுஸு அண்ட் பேபிக்கு ஹெட் கேப்பு எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். பேபி டவல் கூடமே நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நான் வைக்கிறேன் பார்த்திங்கன்னா, இது வந்து தொட்டில் துணி. அது 2 தொட்டில் துணி வந்து மாமி வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரஃபாக நான் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து போடுறேன். எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது வாஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் டேக் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாக வந்து கட் பண்ணிடுங்க. பட் நான் வந்துட்டு கட் பண்ணாமல் அது அப்படியே வந்து அதுலேயே இப்போ அந்த பேஸ்கெட்லேயும் வந்து போட்டுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த டைம் வந்துட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. எதை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் நான் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டப்பில் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு பறவை சட்டையை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நான் எதுவுமே பண்ணல, அப்படியே நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப நம்ம வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே பேக் பண்ணிடுறேன். அப்படியே இது எங்கே எடுத்தனோ அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு நான் கரெக்டாக இப்போ தான் என்ன பண்ணேன், என்னோடய கசினுக்கு மெசேஜ் பண்ணேன் எதை வாஷ் பண்ணணும் எதை வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன். ஸ்டிக்கரு, டேகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் கவரில் இருந்துச்சோ அதெல்லாமே அன்பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளாத் வைஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஹெட் கேப்பு, க்ளவுஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்ஸு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், பேபியோட கிளாத் வந்து வாங்கிட்டதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிக்கரு அந்த டேக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து வச்சு ஒரு பேஸ்கெட்டில் வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணுங்கள். இது வந்து டிப் நம்பர் 1. பேபியோட கிளாத் எல்லாமே எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணலாமா இல்லை மிஷின் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூடமே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே மிஷின் வாஷ் தான் வந்து பண்ணியிருந்தேன். டிப் நம்பர் 2. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30 நியர்லி 5 o'clock ஆக போகுது. அந்த டைமில் தான் நான் வந்து பேபியோட கிளாத் வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண உடனே நம்ம காய வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது. நிழலும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மந்தாரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அதனால நான் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட நம்ம தப்பி காய போட்டிருந்தோம்னா நைட்டு வந்து ஃபுல்லாக காஞ்சிட்டதுக்கப்புறமா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 4:30 கிட்ட தான் நியர்லி நான் வந்து துணியை வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். ஸோ இதுதாங்க என்னோட டிப் நம்பர் 3. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே ஆகுது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நியூ மாமா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் தண்ணி வந்து பிடிச்சிருங்க. தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாத் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் நான் பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து விட்டுட்டு கிளாத்தையும் வந்து போட்டுட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ரொம்ப இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ரொம்ப விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மாமாத்தோட லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் பேபி லிக்விட் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக துணியில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தண்ணியில் ஆட் பண்ணுறதுனால ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4. கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உடனே வந்து துணி எல்லாத்தையுமே வந்து எடுத்து டப்பில் வந்து போட்டுட்டேன். ஆனால் இந்த டப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடணும், ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வாஷிங் மிஷினில் இருக்க துணியை வந்து இந்த டப்பில் நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து புது துணியை வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே டப்பில் தான் நம்ம வந்து எடுத்து வந்து போட்டுருணும். ஸோ அது வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது சேம் அதே டப்பில் வச்சு நீங்கள் எடுக்கிறது வந்துட்டு அவ்வளோ நல்லது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் இருக்க துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் டிப் நம்பர் 5. ஸோ அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துணி எல்லாமே காய போட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக வந்து எல்லாமே வந்து காஞ்சிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்லேயே வந்துட்டு ஒரு பேபி வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இதை பார்க்கும்போது. ஸோ காய வைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பேபியோட கிளாத் வந்து வாஷ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி அதை காய வைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போதுமே எனக்கு இந்த வீடியோவுமே வந்துட்டு இது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் திரும்ப இந்த வீடியோ பார்க்கும்போதுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஃபைனலி எல்லா துணியுமே நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஹெட் கேப்பு, அப்புறம் க்ளவுஸு, பூட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டடாக
கொடியில் காய வைக்காமல் நான் இங்கே வந்து காய வந்து வச்சுருந்தேன் டேபிளில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே இதை வந்து அயன் பண்ணிவிட்டு பேஸ்கெட்டில் போட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நான் சென்னைக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேபி திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓரளவு ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மிதமான ஹீட்டில் வந்து அயன் பண்ணணும். ரொம்ப ஹெவியான ஹீட்டில் வந்து அயன் பண்ணிடாதீங்க. நான் ஹீட் வந்து அப்பப்போ செக் பண்ணி தான் வந்து அயன் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இந்த அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவி. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாபா வந்து சவுதியில் இருக்கும்போது வேலை பார்த்துட்ருக்க அந்த டைமில் வந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸான அயன் பாக்ஸை வந்து எடுத்து அயன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இங்கே ஊரில் வந்துட்டு இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், இதை வச்சு தான் அயன் பண்ணிட்டு இருந்தேன். அயன் பண்ணி கொஞ்சம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷோல்டர் பெயினே வந்துருச்சு. ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரெஸ் தான் அயன் பண்ணியிருப்பேன். அவ்வளோ ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. அந்தளவுக்கு அது வந்து ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம சின்ன ட்ரெஸ் பார்த்திங்களா கொஞ்சம் பார்த்து அயன் பண்ணுறதுனால, இப்போ நம்ம ட்ரெஸ்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அயன் பண்ணிடுவோம். பேபி ட்ரெஸ்னால கொஞ்சம் பார்த்து நான் அயன் பண்ணுறதுனாலேயே எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயின் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 0 to 3 months ட்ரெஸ்ஸுமே இருக்குது. அது போக 3 to 6 months ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பார்க்காம எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் துணிவுமே நிறைய தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ப் கிளாத்துமே நான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த பர்ப் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டனில் கொடுத்தனால நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அயன் பண்ணதுக்கப்புறமா தான் ஓரளவு நல்லா கிளியராக வந்து இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு அயன் பண்ண ஆரம்பித்தது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பேங்கிள் வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. அது ஒன்று மட்டும் உடஞ்சிருச்சு. ஸோ அதை மட்டும் அப்படியே தனியாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எடுத்து அப்படியே ஓரமாக அதை வந்து வச்சுருந்தேன். அப்புறமா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து 1 month ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட் மந்த் பேபி ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாமே நான் வந்து தனித்தனியாக வந்து அயன் பண்ணி அப்படி செப்பரேட்டாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். லிங்க் கிட்ட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் அயன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னும் பேலன்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் கேப்பு, சாக்ஸு, க்ளவுஸு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸு, இதுதான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸு, பூட்ஸு எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே வந்து செக்ரெட் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால தனித்தனியாக வைக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் தனித்தனியாக தேடிட்டே வேறு இருக்கணும் சொல்லிட்டு ஹெட் கேப்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து செக்ரெட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே செக்ரெட் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்குமே ஒன்று எடுத்தோடனே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நியூ பார்ன் உடைய சாக்ஸ் பார்க்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து அயன் பண்ணி ரோல் பண்ணி வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சாக்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, அப்படி ஒரு சாஃப்ட், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே உங்களுக்கு பார்த்தே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான சாஃப்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டுன்னே வந்து சொல்லலாம். அதுவுமே கலர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிங்க்கு, ப்ளூ, ரெட்டு அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து இதையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாஷாலான்னு சொல்லிட்டு இது ஹெட் கேப் மட்டும் தனியாக வந்து வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த சாக்ஸை ஃபுல்லாமே செக்ரெட் பண்ணி வந்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய பேபிக்கு வந்து கிஃப்ட்டாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டு கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பேபிக்கு வந்து கிஃப்ட்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணி வச்சுருந்தேன். இது ஆக்சுவலி 3 monthsக்கு மேலே தான் அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். சரி பேஸ்கெட் எடுத்து எல்லாத்தையுமே வந்து அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் பார்க்குறேன் எனக்கு இதெல்லாம் உள்ளே இருக்குங்கிறது அப்புறமா தான் எனக்கே நான் வருது. என்னடா இதெல்லாம் வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அணியாட துண்டு அதெல்லாமே வந்து ஃபுல்லாக மறந்துட்டேன். அப்படியே லிட்ரலி அப்படியே மறந்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்களோட மாமியோட வந்து காட்டன் சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி அயன் பண்ணி எனக்கு வந்து கட் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அது கரெக்டாக அப்படி பர்ஃபெக்டாக எடுத்த இடத்துலையும் அப்படியே வந்து வச்சுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா பேபியோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, டவல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செக்ரெட் பண்ணி அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 0 to 3 months இருக்குது, 3 to 6 months பேபியோட ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
ஹாஸ்பிட்டல் பேக் பேக்குக்கு நம்ம அப்போ என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து சென்னைக்கு போகிறதுனால ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்துட்டு இதுலேயே வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். பேபிக்குன்னு இந்த ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோடய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அந்த அன்னியோட துண்டு அதெல்லாமே வந்து காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாமே இப்போ வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு திரும்ப வந்து வாஷ் மிஷினில் வந்து போட்டிருந்தேன். அண்ட் இந்த அத்தர் பார்த்திங்கன்னா மாமியோட இந்த பேஸ்கெட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட்லேயே நான் அந்த அத்தரையுமே சேர்த்து மொத்தமாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் அந்த பிளாஸ்டிக் பேக்குமே வந்துட்டு அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் டஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டு நான் வந்துட்டு ஒரு பிடிச்சி அப்படியே செட் பண்ணி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாடில் கிளாத்து, அதுக்கப்புறமா அணியாடு துண்டு எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் அதுக்கப்புறமா அந்த வந்துட்டு ஃபீடிங் கவர் அந்த இதுவுமே வந்து சேர்த்துமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து வாஷ் பண்ணுறதுக்காக அந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அதையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு வந்து வாஷ் பண்ணிட்டேன். நைட்டு வந்து வாஷ் பண்ணி அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம எடுத்து திரும்ப வந்து அயர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிங்க்கு, பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்வாடல் கிளாத்து, அதுக்கப்புறம் அந்த ஃபீடிங் கவர் இதெல்லாமே வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணி வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்துட்டு நான் வந்து காய போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் அயனும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மிதமான சூட்டில் தான் நான் வந்து அயர்ன் பண்ணியிருந்தேன். ரொம்ப அதிகமான ஹீட்டில் எல்லாம் நான் வந்து வச்சு அயர்ன் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கம் போயிருக்காது. அந்த மாதிரி தான் நான் வந்து அயர்ன் பண்ணியிருந்தேன். அயர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அந்த கவர் போட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஆஸ் அ நியூ மாமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயாவது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.